தொடர்ந்து பாஜக வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பீகாருக்கு அடுத்தால மகாராஷ்டிரா, திருவனந்தபுரம் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்து நிச்சயமா தமிழகம் தான் வெற்றி. ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார்கள். அது ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இன்றைய ஆட்சியில நிச்சயமா ஆட்சி மாற்றம் ஏற்பட வேணும். நீங்க நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் உயர் அதிகாரி, ஒரு வங்கி உயர் அதிகாரியும் இன்னொருத்தரையும் தட்டி கேட்டதற்காக கல்லால் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியிலும் இவ்வளவு கொடூரம் நடந்தது அல்ல. ஆனா இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் போதே கஞ்சா இல்ல, போதை இல்லை என்று அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு தமிழகம் போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இது உடனே இதற்கு இந்த விடியா ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும். அதான் தமிழக மக்களின் விருப்பமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மொழி என்பது தடுப்பு சுவர் கிடையாது, இணைக்கும் பாலம்னு சொல்றார். இதைத்தான் நாமளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்க தான் மொழியை வைத்து பிரித்தாண்டு கொண்டிருந்தீர்கள். மொழி என்பது இணைக்கும் பாலம், பிரிக்கும் சுவர் கிடையாதுன்னு பாஜக சொல்லிக் கொண்டிருந்தது. அதனாலதான் மும்மொழி இருந்தா கூட அது நம்மை இணைக்கும்னு சொல்லிக் கொண்டிருந்தோம். முதலமைச்சர் விளம்பரத்துக்காக எல்லாம் சொல்லிக்கொண்டு உண்மையில் நடக்க வேண்டியதை நடக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்.